மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களை புனரமைக்கும் பணிகள் நாளை முதல் தொடங்க உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? ஊரக பகுதிகளில் வேலை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அண்மையில் மத்திய அரசு சட்டத்திட்டம் மேற்கொண்டிருந்தது. மேலும் அந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தற்பொழுது அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாளை முதல் விபிஜி ராம்ஜி என்ற அந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டில் செயல்பாட்டுக்கு வரும் என தற்பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை முன்னதாக நீர்நிலைகள் மற்றும் வரத்து பாசன கால்வாய்களை தூர்வாரி புனரமைப்பதன் மூலம் மழைநீரை முழுமையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் விவசாய பாசன வசதிகளை மேம்படுத்த முடியும். மேலும் அதீத மழைப்பொழிவு ஏற்படும் காலங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை தடுக்க முடியும் எனவும் இதற்கான பணிகளுக்காக இந்த 125 நாட்கள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகளை புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது 507 கோடி ரூபாய் மதிப்பில் நாளை முதல் தொடங்க இருப்பதாக இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் நீர்நிலைகளை பாதுகாத்து நீர்வளத்தை மேம்படுத்தும் இந்த மாபெரும் பணியில தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அதிக அளவில் பங்கேற்குமாறு நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பொதுவாக ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி சென்னை நீங்களாக 37 மாவட்டங்கள் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 507.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் நாளை முதல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த நடப்பு நிதியாண்டுக்காக செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.